கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பது அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கின்றோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பனாக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கின்றார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கின்றார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை தூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர். பல்லவி. ஆண்டவரின் தூயரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி. உதவின் மொழி என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பிரிவு 11 இறை வார்த்தைகள் 19 27 வரை. அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாளில் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருப்பவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய இறப்பை உறக்கத்தோடு அவர் ஒப்பிடுகிறார். கிரேக்க மொழியில் கல்லறை தோட்டத்தை நாம் தமிழில் கல்லறை தோட்டம் என்கிறோம். ஆனால் கிரேக்க மொழியில் ஆன்மாக்கள் உறங்கும் இடம் என்று அந்த இடத்தை சொல்வார்கள். இப்படியாக இறந்து போன அனைத்து ஆன்மாக்களும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை மறைமுகமாக சொல்லுகிறார். லாசரை பார்த்து, இறந்து போன லாசரை பார்த்து, அன்புக்குரியவர்களே, லாசர் அவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான், நான் போய் அவனை எழுப்ப போகிறேன் என்கின்றார். எல்லோரும் சொல்றாங்க, அவன் இறந்து 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்கும் என்கின்றார்கள். ஆனால் இவர் சொல்லுகிறார், இல்லை, அவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான், நான் போய் அவனை எழுப்ப போகிறேன் என்று அவனை உயிரோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுப்புவதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக வேதத்தில் பல இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கின்றார். மத்தேயு நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், தொழுகை கூட தலைவனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஒருவன் வந்து அந்த தொழுகை தலைவரிடத்தில் சொல்றான், உன்னுடைய மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவன் பயப்படுகிறான், மகள் சாகு போகிறாள். அப்ப அருகில் இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பயப்படாத, துணிவோடு இரு, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறார். போயிட்டு இருக்கும் பொழுதே இன்னொருவர் வந்து வேகமா வந்து, உன்னுடைய மகள் இறந்து விட்டாள் என்கின்றார். அவனுக்கு ரொம்ப அழுக வருது, ரொம்ப கவலையாகுது. ஐயோ, மகன் இறந்து விட்டு ரொம்ப வேதனைப்படுறான். அப்பொழுதும் அவர் என்ன சொன்னாரு, பயப்படாதே, துணிவோடு இரு, நம்பிக்கையோடு இரு,
வா போன்னு கூப்பிட்டு வர்றேன். கூப்பிட்டு வந்தால் வீட்டில் பாடையில் வச்சு எல்லோரும் அழுகுறாங்க. அந்த சிறுமி இறந்து போன அந்த சிறுமியினுடைய உடலை வைத்து எல்லோரும் அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு அந்த வீட்டுக்குள் வந்தவங்க எல்லாம் ஒதுங்கி தள்ளிப்போங்க செஞ்சு தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கீங்க. அப்போ என்னன்னு வச்சுருப்பாங்க எல்லாரும், என்னென்ன காலம் நான் பைத்தியாரனா இருப்பான் போல, செருமி செத்து கிடக்கிறா, இறந்து கிடக்கிறா, இவன் சொல்றாரு செருமி உறங்குகிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாடையின் அருகில் சென்று அந்த சிறுமியினுடைய கையை பிடித்து, சிறுமியை நான் உனக்கு சொல்கிறேன், அதாவது தலித்தாகும், எழுந்திரு, சிறுமியை நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்திரு என்று அந்த சிறுமியை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவதை நான் பார்க்கிறேன். இதே போல் மத்தேயு நற்செய்தியை நான் பார்த்தோம் என்றால், இறந்து போன ஒரு வாலிபனை பாடையில் வைத்து தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தாய் ஒரு விதவை, அவளுக்கு இருந்த ஒரே அந்த ஒரு மகன் அழுது கொண்டு இருப்பதை கண்ணீரோடு தேம்பி அழுகின்றான். என்னுடைய கணவனும் இறந்து விட்டான், இப்பொழுது எனக்கென்று என்னுடைய மகனும் இறந்து விட்டானே என்று அவனுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் அந்த பாடையை தூக்கி கொண்டிருந்தவர்களை நிற்க சொல்லி அந்த பாடையை தொடுகிறார். தொட்டவுடன் அவன் உயிர் பெறுகிறான். இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல இடங்களில் இறந்து போனவர்களை உயிர்க்க வைத்ததை நாம் பார்க்கின்றோம். அப்ப யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தார்களோ அவர்களெல்லாம் உயிர்க்க பெற்றார்கள். அதனாலதான் யோவான் நற்செய்தியில் சொல்றாரு, உயிரும் உயிர்ப்பும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான். யாரெல்லாம் நம்மெல்லாம் கடவுள் மேல் விசுவாசம் வைக்கணும். நான் இறந்தால் நான் உயிரோடு ஆண்டவரிடத்தில் செல்வேன், நான் உயிரோடு விண்ணகத்தில் இருப்பேன் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது, நம்முடைய வாழ்வு முற்றிலும் மாற்றப்பட வேண்டும், கிறிஸ்துக்கு உகந்த நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் உயிர்ப்பிக்கப்பட முடியும். இல்லைவென்றால் தான் நமக்கு உயிர்ப்பு கிடையாது. ஆகவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிறிஸ்துவினுடைய அன்புக்கேற்ற, அந்த கிறிஸ்துவின் மனநிலைக்கேற்ற நாம் வாழும் பொழுது நாமும் இறந்தாலும் உயிர்ப்போம் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இத்திருப்பலில் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பில் நாமும் உயிரோடு இருக்க பங்கு பெற இத்திருப்பலி வழியாக மன்றாடி ஜெபிப்போம். 256. சொல் செய்ய பிறனைக்கும் மனமுள்ளேயும் ஆசைகள் ஒவ்வொன்றும், சிந்தனை சொல் செய்ய திறனைக்கும் மனமுள்ளேயும் ஆசைகள் ஒவ்வொன்றும், ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி
நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்பவனாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல் மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுள்ளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போல்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மார்பனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருந்தோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மேதகாயர் நீதிநாதன், எல்லா திருநிலர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றுங்கள். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசியப், புனித திருத்துதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றித்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் தொடர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்பத்திற்காக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருகிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோட அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்களுக்கு அமைதியை தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது அம்மா நலமடையும்.
பாடல் 310. பாடல் 310. உறைந்திடும் இதயத்த இறைவனின் இதயத்தில் எழுந்திடவா இன்றும் இங்கு என்னோடு இன்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா இயற்கையில் உறைந்திடும் இதயத்த இறைவனின் இதயத்தில் எழுந்திடவா இங்கு என்னோடு இன்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா ஊரவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயனென்னவோ உந்த அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயனென்னவோ மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மனமாகவா மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மனமாகவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. பக்கம் 316. கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுலகை என்னை மீட்டள்ளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறுத்தள்ளும், உங்களிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகலிடமிருந்து என்னை காத்தள்ளும், என்னை இறப்பின் வேலையில் என்னை அழைத்தள்ளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டள்ளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரின் திருமகனுடைய பாடுகள் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லத் தெரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் அருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாடல் 515. பாடல் 515. சூசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். இந்த காவலான் சூசை தந்தையின்
மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையது தந்த புஷ்பம் தந்த கோதை ஏந்திடும், செங்கையது தந்த புஷ்பம் தந்த கோதை ஏந்திடும், எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல்லி இங்கு பாடுவோம். சக்திதாயரின் பக்தனியோ வண்ணதமா பெருமாட்சி உன்ற பாக்கியதி. கன்னிதாயரின் பக்தனியோ உன்னதமா பெருமாட்சி உன்ற பாக்கியதி. சென்னி மகுட மொழி புனைந்த மன்ன தோன்ற மாதவா, சென்னி மகுட மொழி புனைந்த மன்ன தோன்ற மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல்லி இங்கு பாடுவோம். புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள்.